நம்ம கௌதம் வந்துட்டு மொத்தமா மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, ஆதாரங்கள் எல்லாத்தையுமே குடுத்து, இப்போ நேரா கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டாங்க. ஏன்னா, கையும் களவுமா புடிக்கணும், அதுவும் சீக்கிரமா புடிக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த எஸ்எஸ்கே இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டிருந்திருக்கு. அந்த ஆள வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப எப்படி புடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருந்த கௌதம். ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில லீடு குடுத்து, அந்த எஸ்எஸ்கேவ கைது பண்றதுக்கு சரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆஃபீசர் எல்லாமே வந்து சலாம் போட ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, வந்த அந்த போலீஸ் இருந்துகிட்டு, அதாவது போலீஸும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி 2 பேருமா சேர்ந்துகிட்டு, இந்த கருணாகரன அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவையும் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா, ஏற்கனவே கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவுக்கும் ஃபோன் பண்ணி, நம்ம 2 பேரும் டீல் பேசிக்கலாம். இங்க வா அப்படின்ற மாரி வந்து ஏதோ ஒரு காரணத்த சொல்லி இங்க வந்து கூப்ட்டு, அந்த எஸ்எஸ்கேவ வசமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த கருணாகரன வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கருணாகரன் வந்துட்டு பயங்கரமா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் இனிமே இந்த மாரி தப்பு செய்ய மாட்டேன் சார். அது மட்டும் இல்லாம நீங்க குடுத்த பணத்த தான் நான் குடுத்துட்டேன்ல. என்ன வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு, கேஸு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிருங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து இப்போ வந்து கௌதம் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா கௌதம் அதுக்கு ஒத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கருணாகரன் டார்கெட் கிடையாது. இந்த கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அம்பு மட்டும் தான். அந்த அம்புவ வந்து பார்த்தீங்கன்னா, எரிஞ்சவன தான் வந்து நம்ம வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 அதாவது போலீஸும், அந்த ஆஃபீஸரும் வந்த உடனே இந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே புரியல கருணாகரனுக்கு. ஆ கௌதம் சார் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்த குடுத்துட்டேன்ல. அப்புறம் எதுக்காக இவங்கள வர சொன்னீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல மிஸ்டர் கருணாகரன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே தப்பு பண்ணிட்டீங்க. மன்னிப்பு கேட்கிறீங்க. இதுக்கப்புறம் அந்த மாரி பண்ண மாட்டீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கேவ நான் சும்மா விட போறது கிடையாது. அந்த எஸ்எஸ்கே எனக்கு எல்லாம் பண்ண துரோகத்துக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு பண்ண கொடுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் பழி தீர்த்து தான் ஆகுவேன். அதாவது இது பழி தீர்க்கிறது அப்படின்றத விட, இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா எவ்வளவோ பேர் வாயில வயித்துல அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கியிருக்காரு. அதனால அது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்றதுனால தான், நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பேர வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்தி அவங்களோட நிலத்த டாக்குமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்சிருக்காரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கே குடுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஏற்பாட நான் வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாரி நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த எஸ்எஸ்கேவும் நாக்க தொங்க போட்டுட்டு, அப்பாடா நமக்கு மறுபடியும் டாக்குமெண்ட்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தா தான் தெரியுது. நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீல் பேசுறதுக்காக வர சொல்லல. இப்போ இந்த போலீஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய செலவ வைக்கக்கூடாது. அதாவது அங்கருந்து அங்க போணும் இல்லையா? பயணம் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு செலவ வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, வர வச்சிருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே இப்படி வந்த நேரத்தில வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைடு ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற பணத்துக்கும், வீட்ல இருக்கிற பணம், நகை இது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வந்து இந்த எஸ்எஸ்கே சொல்லி ஆவணும். கடைசியில என்ன கைது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.